குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. பிஜேபியினுடைய எம்பி மகேஷ் ஜெத்மலானி தப்பு நடக்கல, இந்த குற்றச்சாட்டே ராகுல் காந்தியோட சதி அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப ராம்தாஸ் அதை போய் அங்க கேட்கட்டும், தப்பே நடக்கலன்னு உங்க தலைவர் சொல்லிட்டு இருக்கிறார். அதை சொல்வதை விட்டு விட்டு இத வண்டியை இந்த பக்கம் திருப்புறாங்க. ஆந்திராவுக்கு இவ்வளவு கொடுத்தார்கள் என்று சொல்வது போல இந்த இண்டைட்மெண்ட்ல தமிழ்நாடுக்கு இவ்வளவு கொடுத்தாங்க, சத்தீஸ்கருக்கு இவ்வளவு கொடுத்தாங்க என்று எதுவும் சொல்லப்படவில்லை. மார்ச் 23 வினோத் அதானியினுடைய தம்பி மகன் சாகர் அதானி அவருடைய செல்போனை ஒரு சம்மன் கொடுத்து சீஸ் பண்றாங்க. சீஸ் பண்ணி தான் இத பூரா இந்த ரெக்கார்டெல்லாம் எடுக்கிறாங்க. Festive sweet delights. அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். ஒரு பழமொழி இருக்கு, நொங்கு தின்னவனை விட்டுட்டான், நோண்டி தின்னவனை சிக்கிட்டான்ற மாதிரி. இதை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் செய்யக்கூடாது. இனிமையாவது ஒரு திருந்தம். டெண்டருக்கு விண்ணப்பிப்பதற்கு ஒரு வினோதமான தகுதி ஒன்றை அந்த எஸ்சிசிஐ நிர்ணயிக்குது. அது என்ன தகுதினாக்கா, முதல்வர் ஸ்டாலின் அவர் அதானியை பார்த்தாரா இல்லையா, என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டாரு. ஆனா நியாயமா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை மட்டும் இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியில 7 ரூபா ஒரு யூனிட்னு போட்டிருக்காங்க, நாங்க 2 ரூபா 61 காசு வாங்கியிருக்கோம் சொல்றாரு இல்லையா. அப்ப 7 ரூபாய்க்கு போட்ட கான்ட்ராக்டை ரத்து பண்ணுங்க, எடப்பாடியை கைது பண்ணுங்க, ஜெயலலிதா ஆட்சியில என்ன ஊழல் நடந்தது அதை விசாரிங்க என்று ராமதாஸ் கேட்கணும், எடப்பாடி கேட்கணும், மூத்த பத்திரிகையாளர்கள் கேட்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் திரு மருதையன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். அதானி விவகாரம் அப்படிங்கிறது வர வர விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ அமெரிக்காவுடைய அந்த அமெரிக்க நீதிமன்றத்துடைய குற்றச்சாட்டு, அந்த குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறது அதானி குழுமம் இங்கே மறுத்திருக்கிறது. அதோட என்ன அப்படின்னா, வழக்கறிஞர்கள் அட்டர்னி ஜெனரலா இருக்கக்கூடிய முகுல் ரோஹத்யா இருக்கட்டும், மகேஷ் ஜெத்மலானியும் கூட தான் இருந்திருக்கிறார், செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு தெளிவா இல்லை, யாருக்கிட்ட கொடுத்தோம், என்ன பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தெளிவு கிடையாது. 5 குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதுல முதலும் 5வது தான் முக்கியமானதா இருக்கு. இந்த 2லயுமே அதானியுடைய பெயரோ கௌதம் அதானியுடைய பெயரோ இல்லை அப்படிங்கிறத அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த விளக்கம் எடுபடுமா, இல்ல இது எதையாவது மறைப்பதற்காகவா? நீங்க 2வது சொன்னதுதான். இது இந்த குற்றச்சாட்டுகள் வெளியே வந்த பிறகு அதானியினுடைய பங்குகள் வெகு வேகமாக உலக அளவில் வீழ்ச்சி அடைய தொடங்கிடுச்சு. 1. 2வது, மிகப்பெரிய தர நிர்ணய நிறுவனங்கள், ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், மூடிஸ், இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் அதானியினுடைய பங்குகளை நம்ப முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த வீழ்ச்சியை எப்படி தடுப்பது என்பது அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. பங்குச்சந்தை வீழ்ச்சியை ஏறத்தாழ $30 பில்லியன், அதாவது 3000 கோடி, $30 பில்லியன் 3000 கோடி இழப்பு இந்த பங்கு சந்தையில என்று சொல்லுகிறார்கள். இப்ப இதை சமாளிப்பதற்கு என்ன செய்வது அப்படின்னாக்கா, அதுக்கு இவங்க 2 பேரையும் களமிறக்கி இருக்கிறாங்க. முகுல் ரோத்கி அவங்களுடைய வக்கீல், மகேஷ் ஜெத்மலானி பிஜேபியிலே இருக்காரு. அவங்க 2 பேரும் தான் பேசியிருக்கிறாங்க. எதிர்பார்த்தது போலவே வக்காலத்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றதுல கடுகளவும் உண்மை இல்லை. அவங்க பேரு இல்லை அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, முட்டு கொடுக்கிறார்கள், எந்த ஆதாரமும் இல்லாமல். இப்போ என்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சுருக்கமா சொன்னா 5 குற்றச்சாட்டு மொத்தத்துல. 1 அந்த ஊர்ல ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன அப்படின்னாக்கா, அங்க அமெரிக்காவில் முதலீடுகளை ஒருத்தர் திரட்டினாக்கா, அவங்க அமெரிக்காவிலோ வெளிநாடுலோ அந்த முதலீடு செய்யும் போது லஞ்சம் கொடுக்க கூடாது என்பது மட்டுமல்ல, லஞ்சம் கொடுக்க முயற்சிப்பதும் கூடாது. இது 2மே குற்றம் அப்படின்னு சொல்லுது அந்த ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட். அது முதல்ல. அடுத்தது செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது 2வது. 3வது, இந்த ஃப்ராடு தொடர்பான, லஞ்சம் கொடுத்தது தொடர்பான விஷயங்களை டிஜிட்டலா வாட்ஸ்அப்ல போன்ற ஊடகங்கள்ல பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் சாகர் அதானி, வினோத் அதானி. அதை வயர் ஃப்ராட் கான்ஸ்பிரசின்னு சொல்றாங்க. 4வது, டு டிசீவ் US இன்வெஸ்டர்ஸ், அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள்
என்ன சொல்லி, நாங்க வந்து லஞ்சம் ஊழல்லாம் கிடையாது, எங்க கை ரொம்ப சுத்தம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுதான் இந்த முதலீடை பெற்றிருக்கிறாங்க. அப்போ அவர்களை ஏமாற்றியது 4வது. 5வது, கான்ஸ்பிரசி டு அப்ஸ்ட்ரக்ட் ஜஸ்டிஸ், நீதி கிடைப்பதை தடுக்க சதி செய்வது. அது என்னன்னா அந்த எவிடன்ஸை மறைக்கிறது, அதை மாற்றுவது, இந்த மாதிரி முயற்சியில ஈடுபடுறது. இதுல வந்து இந்த 5 குற்றச்சாட்டுகளிலும் வினோத் அதானியும் அவருடைய தம்பி மகன் சாகர் அதானி, இது இல்லாம இன்னொரு 6 பேர், ஒரு கனடா சிட்டிசன், கனடா நாட்டை சேர்ந்த ஒரு சிட்டிசன் உள்பட ஒரு 8 பேர் கிட்டத்தட்ட இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள்ல அந்த இன்டைட்மெண்ட்னு அதை சொல்றது, நம்ம ஊர்ல சார்ஜ் ஷீட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சார்ஜ் ஷீட்டோட ஒரு படி அதிகம். அது நம்ம ஊர்ல ஒரு குற்றப்பத்திரிகையை போட்டாக்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க. நீதிபதி அந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கிறேன் அல்லது இல்லை, இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லணும். அந்த ஊர்ல எப்படின்னா அதுக்கு இடையில ஒரு நிலை இருக்குது, கிராண்ட் ஜூரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிராண்ட் ஜூரின்றது அந்த நியூயார்க் மாவட்ட கிழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் தான் போட்டிருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள், பல்வேறு வாக்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கக்கூடியவங்கள ஒரு குழு, அவங்க இந்த சார்ஜ் ஷீட்டை பார்த்துட்டு இதுல ஆதாரம் இருக்கிறது, இது பற்றி ஒரு குற்ற விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ண முடியும். அதனால இந்த சார்ஜ் ஷீட் ஒரு ஸ்டெப் தாண்டிடுச்சு, இன்டைட்மெண்ட்ன்றது. இப்போ ட்ரையல் ஜூரி விசாரணைக்கு தான் இது வந்து காத்திருக்குது. அப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது ஐயம் திரிபர தெளிவாயிடுச்சு. இப்போ அவங்க சொன்னதுனால நான் சொல்றேன், 2 பேராகிராஃப் இந்த இன்டைட்மெண்ட்ல, 2 பேரா, இந்த 2 பேரால மிக திருத்தமா பேராகிராஃப் 4(7) அதுல கௌதம் அதானி, சாகர் அதானி அண்ட் அதர்ஸ் devised a scheme to offer, authorize, make and promise to make payments to Indian government officials in exchange for, இப்படி அவர்கள் செஞ்சிருக்காங்கன்றது பேராகிராஃப் 47. பேராகிராஃப் 49ல they offered and promised to Indian government officials approximately 229 crore rupees in bribes in exchange for Indian government officials causing the state electricity distribution companies. இப்படி போகுது. அதனால இவங்க 2 பேரும் சொல்லியிருக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுங்க. இத சொன்னதுக்கு பிறகு செயற்கையாக இந்தியால பங்கு சந்தையில ஒரு ஏற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது அவங்களே உருவாக்க முடியும். ஒரு சிறு முதலீட்டாளர்கள் நம்பிட்டாங்கன்றது இல்லை, இவங்களே வெளிநாட்டிலிருந்து இவங்களுடைய மறைமுக முதலீடுகள் வழியாக, அல்லது ஹிண்டன்பர்க் காலத்துல ஒண்ணு நடந்தது. இப்படி ஒரு வீழ்ச்சி நடைபெற்ற போது நம்ம மோடி என்ன செஞ்சாருன்னா, எல்ஐசி கிட்ட சொல்லி ஒரு 20,000 கோடி ரூபாய் போடுங்கன்னு சொன்னாரு. 20,000 கோடி ரூபாயை அதானியில இன்வெஸ்ட் பண்ணி அதானியின் வீழ்ச்சியை தடுத்தார். அப்படி தங்களுடைய வீழ்ச்சியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தற்காலிகமாக இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல மூத்த வழக்கறிஞர்கள் 2 பேருமே அதுல இந்த 5 மட்டும் சொல்றாங்க, மத்த இடத்துல எல்லாம் இல்ல அப்படிங்கும்போது இது எப்படி ஒரு பொது வெளியில அவங்க சொல்லுவாங்க? இல்ல அவங்க ஒன்னா அவங்களோட வழக்கறிஞர்கள் ஒரு வகையில இது வந்து அன்எத்திக்கல், நெறியற்றது. வழக்கறிஞர்கள்ன்ற முறையில அவங்க கோர்ட்ல வாதாடலாம். ஆனா ஒரு பிரஸ் மீட் வச்சு யார் பேசணும்னு கேட்டீங்கன்னா, அதானி நிறுவனம் சார்பாக அவங்களுடைய அதிகாரிகள் பிரஸ் மீட் வச்சு எங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அவங்களுடைய வக்கீல் பிரஸ் மீட் வச்சு எங்க கிளையண்ட் மேல தப்பு இல்லைன்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது தொழில் தர்மத்துக்கே எதிரானது. அப்படி ஒண்ணு இறக்கி விடுற அளவுக்கு இப்ப சொல்ல போனால் முகுல் ரோத்கி ஒரு மூத்த வழக்கறிஞர், மகேஷ் ஜெத்மலானியை விட்டுருங்க, அவர் பிஜேபிக்காரரு. இந்த மூத்த வழக்கறிஞருடைய கௌரவம், நம்பகத்தன்மை அது கெட்டு போயிருக்கு அப்படின்றதுதான் இதனுடைய விளைவு. ஏன்னா ஒரு கேஸ்ல வந்து நீங்க இப்ப நம்ம ஜக்மோகன் ரெட்டி இருக்காரு, அவரை 3 வாட்டி என்னென்னைக்கு வினோத் அதானி பார்த்தாரு அப்படின்னு தேதியே கொடுத்துருக்குறாங்க சார்ஜ் ஷீட்ல. அவர் பேரை சொல்லல, முக்கியமான அபிஷியல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேர் சொல்லலைனாலும் நமக்கு ஜக்மோகன் ரெட்டின்னு தெரியறதுக்கு என்ன காரணம்னா, அந்த டேட்ல அதானியை அவர் சந்திச்சது பொது வெளியில ஊடகங்கள்லயே வந்திருக்குது. அப்போ அவரு சொல்றாரு, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஜக்மோகன் ரெட்டி கூட சொல்றாரு. அதனால இது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தவறு இல்லைன்னு மறுப்பது அதிசயம் இல்லை. ஹிண்டன்பர்க் வந்த போது தேசத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லி அதானி சொன்னாரு. இப்போ மகேஷ் ஜெத்மலானி என்ன சொல்றாருன்னாக்கா, இந்த குற்றச்சாட்டோட டைமிங் பாருங்க ரொம்ப உள்நோக்கம் உடையது. பிஜேபிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா,
இது ராகுல் காந்தியோட சதி. ராகுல் காந்தியும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற அமைப்பை நடத்துகின்ற ஜார்ஜ் சோரோஸ் என்ற ஒரு அமெரிக்க முதலாளி, அப்புறம் அமெரிக்க நிர்வாகத்திலேயே இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஆதரவான டீப் ஸ்டேட், இவங்க எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணி தான் அதானிக்கு எதிராக இதை பண்ணுதான். இதெல்லாம் கதை. இது 2 வருஷமா நடக்குது. இது திடீர்னு வரல. இந்த இன்வெஸ்டிகேஷன் 2 ஆண்டுகளா நடக்குது. அதனால அவங்க சொல்றதுல கடுகளவும் உண்மை இல்லை. இன்னொரு விஷயம் இல்ல, முகுல் ரோகத்துக்கு சொல்லும் போது அவருடைய வக்கீலா நான் சொல்லல, இத அதானியோட வக்கீலா, அதானிக்காக நான் நிறைய வழக்குகள் வாதாடி இருக்கேன், ஆனா இது என்னுடைய பொது பார்வையில சொல்றேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. சொல்லட்டும், பொது பார்வையில இப்படி அவசரமா சொல்ல வேண்டிய தேவை என்ன? சரி, அதே சமயம் இப்ப அதானி இங்க கையூட்டு கொடுத்து முறைகேடு செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம், அதை விசாரணை பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஆந்திராவை பத்தி பேசுறோம். 1750 கோடி அங்கதான் கையூட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆனா ஜெகன்மோகன் அவர்கள் நாங்க SECIயோட தான் நாங்க கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறதோட அதை அவர் முடிச்சுக்கிட்டாரு. இப்ப அந்த இடத்துல எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு? ஜெகன்மோகனுக்கும் சிக்கல் இருக்கு, இல்ல அதானிக்கும் அங்க சிக்கல் இருக்குதா? நான் என்ன சொல்றேன்னா, ஜெகன்மோகன் சொல்வதும் உண்மை, அமெரிக்க நீதிமன்றம் சொல்லி இருப்பதும் உண்மை. எப்படின்னு சொல்றேன், SECIயோட தான் கான்ட்ராக்ட், அதானியோட அல்ல. SECIயோட தான். இதை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது SECIன்றது ஒரு பொதுத்துறை நிறுவனம். அது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, சூரிய மின்சக்தி மாற்று அந்த ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் இல்லையா, அது அப்படி அந்த எரிசக்தியை உற்பத்தி செய்து விநியோகிப்பது அப்படின்றது SECI அந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. அவங்க 2019 மோடி பவருக்கு வந்த உடனே அவங்க ஒரு கான்ட்ராக்ட் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 12 மெகாவாட் கிகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விடும்போது டெண்டருக்கு பல பேர் விண்ணப்பிக்கிறாங்க. ஆனா டெண்டருக்கு விண்ணப்பிப்பதற்கு ஒரு வினோதமான தகுதி ஒன்றை அந்த SECI நிர்ணயிக்குது. அது என்ன தகுதினாக்கா, இந்த சூரிய மின்சக்தி உற்பத்தி பண்றவங்களா மட்டும் இருந்தா பத்தாது, சூரிய மின் தகடுகளே உற்பத்தி செய்யறவங்களா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் இதுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு விதியை வைக்கிறாங்க. அந்த விதிப்படி இந்தியாவிலேயே அதானி மட்டும்தான் பங்கேற்க முடியும். அதுக்காகவே அந்த விதி உருவாக்கப்பட்டிருக்குது. ஏனென்றால் இவங்க வேண்டியது இவங்களுக்கு 12 கிகாவாட். ஏற்கனவே அதானியை தவிர பல நிறுவனங்கள் 30 கிகாவாட், ஒரு கிகாவாட்ன்றது 1000 மெகாவாட், 30 கிகாவாட் மின்சக்தி சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அளவுக்கு அதெல்லாம் வேலை இல்லாம சும்மா கிடக்குது. இப்ப அவங்க யாருமே டெண்டருக்கு வர முடியாம அடக்கிட்டு அதானியை கூப்பிடுறாங்க. அதானியும் அவங்களுடைய சகோதர நிறுவனம் அசூர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டது. இவர் 8 மெகாவாட், அவங்க 4 மெகாவாட், 3 கிகாவாட் சூரிய மின் தகடுகள் உற்பத்தி. ஆமா, இப்படி ஒப்பந்தம் போடுறாங்க. இதுல ஒரு வேடிக்கை நான் சொல்றேன் கேட்டுங்க. $2.93 ஒரு யூனிட்டுக்கு நாங்க தருவோம் அப்படின்னு யார் சொல்றாங்க? SECI சொல்லுது. அதானி டெண்டர்ல எவ்வளவு குறிப்பிடுறாருன்னா $2.92 குறிப்பிடுறாரு. கரெக்டா ஒரு பைசா கம்மியா 2.92 குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை 2020 கொடுத்துடுறாங்க. இதை கொடுத்த உடனேயே இது ஒப்பந்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 90 நாட்களுக்குள் யார் இந்த டெண்டரை எடுத்தாங்களோ இவங்க கிளையண்ட் பிடிக்கணும்ன்றது ஒப்பந்தம். இது வினோதமான ஒப்பந்தம். அதானிகிட்ட மின்சாரம் இது வாங்கினாக்கா ஒன்றிய அரசு என்ன செய்யணும்? தமிழ்நாடு இவ்வளவு வச்சுங்க, கேரளா இவ்வளவு வச்சுங்க, ஆந்திரா கொடுக்கலாம்ல, அப்படி கொடுக்கலாம். அதற்கு பதிலாக என்ன செய்யறாங்கன்னாக்கா, நீங்களே மாநிலங்கள்லாம் போய் பார்த்து அங்க இருக்கக்கூடிய மின்வாரியங்களை பார்த்து நீங்க தான் மார்க்கெட் பிடிக்கணும் என்று SECI சொல்லுது. 90 நாளைக்குள்ள பிடிக்கணும். ஆனால் 18 மாதங்கள் வரைக்கும் பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்கள் உள்ளிட்டு யாரும் இந்த மின்சாரத்தை வாங்க தயாரா இல்லை. ஏன் தயாராக இல்லை? ஏன்னா மார்க்கெட் ரேட்டு 2 ரூபா. மார்க்கெட் ரேட்டு 2 ரூபாய். இன்னும் கூட கீழே போகும். ஏன்னா 30 கிகாவாட் சும்மா கிடக்குது, பல பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அப்போ 2 ரூபா இருக்கும்போது நீங்க $2.92 யாராவது வாங்குவாங்களா? அதை ஒரு யூனிட்டுக்கு அது அப்படின்னு சொன்னா பல 1000 கோடி யூனிட்டுகளுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப யாரும் வாங்கல. அப்பதான் அதானி என்ன செய்யறாரு? இதை காட்டி தான் அமெரிக்காவில் முதலீடு திரட்டுறாரு. அவர் இந்தியாவில் ஒரு பயங்கரமான இது ஒண்ணு போட்டிருக்கிறோம்,
அதுல அந்த அசூர் பவர் வந்து 4 கிகாவாட். இந்த 4 கிகாவாட்ல 20 ஆண்டுகளில் $2 பில்லியன், $200 கோடி லாபம் மட்டும் வரும் என்று சொல்லி நிதி திரட்டுறாங்க. ஆனா யாரும் வாங்க மறுக்கிறாங்க. அப்புறம் தான் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பாக்குறாரு வினோத் அதானி. 3 முறை பாக்குறாரு. பார்த்து 7 கிகாவாட் அவர்கிட்டயே கான்ட்ராக்ட் போடுறாரு. ரேட் என்னன்றது நீங்க பார்க்கணும். $2.49. $2.49. அப்படி கூட இவங்களுக்கு வரும்ல, அப்படி கூட உங்களுக்கு நஷ்டம் தானே சார் வரும்? யாருக்கு? அதானிக்கு நஷ்டம் இல்ல. அதானிக்கு $2.92 SCCI கொடுத்துரும். இந்த 2.49ன்றது ஆந்திராவுக்கும் SCCIக்கும் இடையிலான ஒப்பந்தம். சரி. இதை ஏற்பாடு செய்தவர் அதானி. இப்போ நீங்க ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு நட்டமாகுது? 43 பைசாவா ஒரு யூனிட்டுக்கு நட்டமாகுது. பல ஆயிரம் கோடி நட்டமாகும் SCCIக்கு. இது வந்து SCCIயோட கான்ட்ராக்ட். இப்போ இந்த நட்டத்தை யார் சுமப்பார்கள்? நீங்க சொல்லுங்க. நட்டத்தை நம்ம தான் சுமக்கணும். அப்படி இப்படி சுத்தி அந்த பணம் வந்து நமக்கு தான் வரும். அப்போ அதானிக்கு இப்படி ஒரு லாபத்தை உத்தரவாதம் செய்யக்கூடிய இந்த முறைகேடான கான்ட்ராக்டை எதிர்த்து முதலில் குரல் எழுப்பியவர் யாருன்னு கேட்டா, இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுனுடைய நிதி அமைச்சரா இருக்கக்கூடிய பையாவுல்லா கேசவ். அவர் வந்து அப்பவே எழுப்புறாரு 2022லயே, இது வந்து மோசடியா இருக்குது, மார்க்கெட்ல $2 போது நீங்க எப்படி போடுறீங்க அப்படின்னு சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதுறாரு. அப்புறம் நீங்க இது மாதிரி 30 கிகாவாட்டுக்கு குறைஞ்ச ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்கிறாங்க, நீங்க எதுக்கு இப்படி ஒரு வினோதமான நிபந்தனை போட்டிருக்கிறீங்க, இந்த தகடு உற்பத்தி பண்றவனுக்கு தான் கொடுப்பேன்ட்டு. அதுக்கு ஒரு பதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து மோடியுடைய ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் யாரு சுயசார்பா தயாரிக்கிறாங்களோ தகடு, அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு மோடி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுக்குறாங்க. சரி, அவர் என்ன செய்யறாரு? இதெல்லாம் மோசடின்னு சொல்லிட்டு ஆந்திரா ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு. இப்போ சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்துட்டார். இது ஊழல் அப்படின்னு அம்பலம் ஆயிடுச்சு. என்னங்க நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு நிருபர்கள் அவரை கேட்கிறாங்க. நாங்க ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த கான்ட்ராக்டை ரீநெகோசியேட் பண்ண முடியுமா பாக்குறோம், நடவடிக்கை எடுக்க முடியுமா பாக்குறோம் அப்படின்னு இழுக்கிறாங்க. ஏன் இழுக்கிறாங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டியை பிடிச்சாக்க அதானியை பிடிக்கணும், அதானியை பிடிச்சா மோடியும் சேர்ந்து வருவார், மோடியோட தான் இப்போ கூட்டணியில் இருக்கிறார்கள். அதனால இப்போ எதுவும் பேச முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. அல்லது இதை வச்சுக்கிட்டு மோடி கிட்ட ஏதாவது பேரம் பேசுவாரான்றதை நம்ம பின்னால பார்க்கலாம். சரி, அதே மாதிரிதான் இப்ப தமிழ்நாடுலயும் இந்த ஒரு விவகாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது என்ன குற்றப்பத்திரிகையில குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த காலகட்டத்துலதான், அதாவது 2021 செப்டம்பர் 16 தான் இங்க அதானி குழுமத்தால உற்பத்தி செய்யப்படும் 1000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்குறதுக்கு அவங்க SCCயையும் இங்க தமிழ்நாடு மின்சார வாரியமும் ஒப்பந்தம் போடுறாங்க. அப்ப இந்த தமிழ்நாடும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு குற்றப்பத்திரிகையில, இங்கேயும் கையூட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 20, 21, 50 பத்திகள்ல அதை பத்தி 5 மாநிலங்கள், அதுல ஒரு மாநிலமா தமிழ்நாடும் இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல இது நடந்திருக்கு. அப்ப இங்கேயும் ஊழல் நடந்திருக்கா, முறைகேடு நடந்திருக்கா, இத விசாரிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு வேலை இல்லைன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அடுத்த கட்டம். சரி, இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர் அதானியை பார்த்தாரா இல்லையா, என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டாரு. ஒரு முதல்வர் ஒரு தொழில் முதலாளியை பார்க்கறதுல ஒண்ணும் பெரிய அதிசயம் இல்லை, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத சொல்லணும். அதாவது அவரு இங்க அவரை பார்த்தாரு, இந்த நடிகர் அந்த நடிகையை பார்த்தாருன்னு கிசு கிசு மாதிரி இதை பேச முடியாது. அதாவது அரசாங்கத்தின் கொள்கை என்ன, அதுல என்ன தப்பு நடந்திருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க அதானி கிட்ட அல்லது SCCI கிட்ட நீங்க மின்சாரம் வாங்கி இருப்பதில் ஊழல் நடந்திருக்கு என்றுதான் ராமதாஸ் சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போவோம். அந்த சார்ஜ் ஷீட் இன்டைட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மெஜாரிட்டி வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு, மிச்சம் இருக்கிற 650 மெகாவாட் அது 7 கிகாவாட் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு போயிடுது. 650 மெகாவாட் தான் தமிழ்நாடு, ஒரிசா,
சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் இது வந்து பிரித்து கொடுக்கப்படுது. இந்த தொகை விநியோகிச்சதுல 55 கோடி ரூபாய் சொல்றாங்க இந்த 4 மாநிலத்துக்கும் சேர்ந்து. இப்ப அங்க சொன்ன மாதிரி ஆந்திராவுக்கு இவ்வளவு கொடுத்தார்கள் என்று சொல்வது போல இந்த இன்டைக்மெண்ட்ல தமிழ்நாடுக்கு இவ்வளவு கொடுத்தாங்க, சத்தீஸ்கருக்கு இவ்வளவு கொடுத்தாங்க என்று எதுவும் சொல்லப்படவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி குறிப்பா எதுவும் சொல்லப்படலை. ஒண்ணு. இதுக்கப்புறம் போவோம் நம்ம. இப்ப இந்த வழக்குல ராமதாஸ் வந்து SCCI-இடம் தமிழக அரசு வாங்கி இருக்கிறதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அவர் கருதினால் அவர் யாரிடம் புகார் சொல்லணும்? கான்ட்ராக்ட் SCCI-க்கும் தமிழ்நாடுக்கும், SCCI-க்கும் ஆந்திராவுக்கும், SCCI-க்கும் ஒரிசாவுக்கும். அப்போ SCCI இத பத்தி என்ன சொல்லுது? SCCI-னுடைய CMD ஒருத்தர் இருக்காரு, மேனேஜிங் டைரக்டர் குப்தான்னு சொல்லி. அவர் வந்து எங்களை பத்தி இதுல ஒண்ணுமே சொல்லலையேன்றார். அவரு எதுல பிரச்சனையே இவங்களை பத்தி தான் இருக்குது. ஆமா, எங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு விசித்திரமா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ இதுல கேஸ் போடணும் அப்படின்னு சொன்னாக்கா SCCI தான் CBI-ல வழக்கு பதியணும். எப்படி பதியணும்? நான் ஒப்பந்தப்படி அதானி நிறுவனத்திடம் கிளையன்ஸ் கஸ்டமர்ஸ் பிடிங்கன்னு சொன்னேன். இந்த அதானி போய் லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ அமெரிக்கால இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி CBI விசாரிக்க வேண்டும். அதானியை கைது செய்யணும். முதல்ல கைது செஞ்சு யாருக்கு எவ்வளவு கொடுத்தேன்னு வந்து கேட்கணும். அப்புறம் லஞ்சம் வாங்கினவங்களை கைது செய்யணும். இப்படித்தான் இந்த வழக்கு போக முடியும். ஆனால் அதை விட்டு மோடியை நோக்கி விரல் நீட்டுவதை விட்டு அல்லது இவங்க கூட்டணியிலே இருக்காரு சந்திரபாபு நாயுடுக்காரு, ஏன் அப்படி நீங்க சும்மா இருக்கிறீங்க, ஜெகன்மோகன் ரெட்டி தூக்கி உள்ள வைங்க, அதானி அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல, அவர் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால அவர் தமிழ்நாட்டு அரசை கேள்வி கேட்கிறார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கௌதம் அதானிய பாக்குற விஷயங்கள்லாம் வெளியில வந்தது அப்படின்னு. ஆனா இங்க கடந்த ஜூலை 10ஆம் தேதி அதானி அவர்களை சந்தித்தாரா இல்லையா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அது வெளிப்படையா தெரியல. அதை பற்றி மறுப்போ இல்ல சரி நாங்க பார்த்தோம் பார்க்கலங்கிற விஷயத்த அவங்க தரப்புல இருந்தும் அரசு தரப்புல இருந்தும் இன்ன வரைக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைங்க போது அது ஒரு கேள்விக்குறி ஆகுது இல்ல. இல்ல, அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது இத பற்றி மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருனாக்கா, ₹2.61 விலையில நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில ₹7 விலைக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. நாங்க 2.61 ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அப்படின்றதுதான் ஒரு செந்தில் பாலாஜி சொல்லி இருக்கிற பதில். அவர் சொல்றது அதே ஜெகன்மோகன் சொல்ற மாதிரியே தான் சொல்றாரு. இவரும் பொது சொல்றாரு. ஆனா இப்ப அந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல இவங்க வந்து போட்டிருக்கிற ஒப்பந்தமும் அந்த குற்றப்பத்திரிகையில சொன்ன அந்த விஷயமும் ஒத்து போகுதே அப்படிங்கிறதுதான் நமக்கு தேவையானது. இப்ப எல்லாருமே போட்டிருக்கிறது SCCI-யோட தான் மாநிலங்கள் போட்டிருக்கு. இப்ப அதுல எந்த விஷயமும் இல்ல. ஆனா இங்க இதை வாங்க வைப்பதற்காக கையூட்டு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கறதா இப்ப கேள்வியே. இப்ப அந்த இடத்துல தெளிவு வரல அப்படிங்கறதா அவரோட கேள்வியா இருக்கு, ராமதாஸ் அவர்களுடைய கேள்வியா இருக்கு. அந்த இடத்துல தெளிவு வர வேண்டும் என்றால் இதே இப்ப ராமதாஸ் முதல்வரை பார்த்து கேட்கிற இதே கேள்வியை ராகுல் காந்தியை பார்த்து பிஜேபிக்காரங்க கேட்கிறாங்க. உங்க ஸ்டேட் ஆளுங்க தானே வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட போது முன்னாள் சத்தீஸ்கர் முதலமைச்சர் பாகேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, FIR போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. CBI விசாரணை நடத்து, FIR போடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாருக்கும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது SCCI. ஊழல் நடந்திருக்கிறது SCCI-உடைய டீலிங்ல. பணம் கொடுத்திருக்கிறது SCCI-னுடைய முகவராக இருந்த அதானி. அப்படிதானே? அதானி. அப்போ அவங்க கேஸ் போட வேண்டியது தானே. இந்த கேள்வி மாநில அரசு கேஸ் போடணும் என்பது எப்படி சாத்தியம்? இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா, ராமதாஸ் சொல்றது இப்படி மொழிபெயர்க்கலாம். நீங்க FIR போட்டு அதானியை கைது பண்ணுங்கன்றார். அப்படியா? அப்படி எடுத்துக்கலாமா? வாய்ப்பு இருக்குங்கிறாங்களே தோழர். அதுல என்ன வாய்ப்பு இருக்கு? இல்ல, வாய்ப்பு ஏன் இல்லைன்னு நான் சொல்றேன். மாநில அரசு FIR போடலாம், மாநில அரசு FIR போடலாம், போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்களே. இப்ப அந்த பாயிண்ட் அது எப்படி? இல்ல, போட முடியாது. ஏனென்றால் இந்த எவிடன்ஸ் பூரா யார்கிட்ட இருக்குது? அமெரிக்கா கிட்ட இருக்கு.
அமெரிக்கா தான் இந்த சார்ஜ் ஷீட் வந்து சொல்லியிருக்கிறது. இதுல விசாரணை நடத்தி தீர்ப்பளிக்க போறது அவங்க. இப்ப அமெரிக்காவில் 2 பேர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஒன்னு FBI, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இன்னொன்னு நம்ம ஊர்ல இருக்கிற செபி போல SEC ஒன்னு இருக்குது, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்னு இருக்குது. இப்போ இங்க யார் கேஸ் போடலாம் அப்படின்னா, எங்க இருந்து இது வரணும் அப்படின்னாக்கா, முதல்ல செபியிடம் இருந்து வர வேண்டும். செபி இருக்கு இல்லையா, இப்போ இந்த அதானியோட விசாரணை வந்து மார்ச் 23 வினோத் அதானியினுடைய தம்பி மகன் சாகர் அதானி அவருடைய செல்போனை ஒரு சம்மன் கொடுத்து சீஸ் பண்றாங்க. அந்த ஊர்ல அதுக்கு பேரு சப்பினான்னு பேரு. அதை கொடுத்து அவருடைய லேப்டாப்பு இதெல்லாம் சீஸ் பண்றாங்க. சீஸ் பண்ணி தான் இதை பூரா இந்த ரெக்கார்டெல்லாம் எடுக்கிறாங்க. இதை சீஸ் பண்ணி ரெக்கார்டு எடுத்து விசாரணை நடக்குது என்ற விஷயம் 2024 மார்ச் மாசம் ப்ளூம்பர்க் என்ற பத்திரிகையில அமெரிக்கால வெளியே வருது. அதை நம்ம ஊர்ல எக்கனாமிக் டைம்ஸ் எடுத்து போடுறாங்க. இது போட்ட உடனே அதானியில முதலீடு செய்திருக்கிற முதலீட்டாளர்கள் எல்லாம் உங்க மேல கேஸ் இருக்குன்னு பேப்பர்ல வந்திருக்குதே என்னங்கன்னு கேட்ட போது அது பூரா முழு பொய்ன்னு சொல்லிட்டாரு அதானி. எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டாரு. ஆனா சட்டப்படி அதானியினுடைய கடமை என்னன்னு சொன்னாக்கா, அதானி நம்ம ஊர்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அப்ப அவர் என்ன சொல்லணும்னாக்கா, முதலீட்டாளர்களுக்கு மட்டுமல்ல, செபி என்ற இந்திய நிறுவனத்துக்கு நாங்க இந்த மாதிரி அமெரிக்கால முதலீடு திரட்டினோம், அதுல FBI வந்து ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்கு, எங்க மேல தப்பு இல்லைன்னு கூட சொல்லட்டும், நாங்க எந்த தவறும் செய்யல, அவங்க ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் என்று அதானி சொல்லி இருக்க வேண்டும். ஏன் சொல்லி இருக்கணும்னாக்கா, இந்திய முதலீட்டாளர்களை காப்பாற்றுவதற்கு தான் செபி இருக்குது. இந்திய முதலீட்டாளர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், அவங்க எல்லாம் அதானியில பணம் போட்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, LIC 35,920 கோடி ரூபாய் போட்டிருக்குது, ஸ்டேட் பேங்க் 27,000 கோடி போட்டிருக்குது, ஆக்சிஸ் பேங்க் 9,220 கோடி ரூபாய் போட்டிருக்குது. இது இல்லாம ஏராளமா கடன் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. இப்போ இது அதானியினுடைய கடன் மட்டும் 2,58,276 கோடி ரூபாய். இதுல பாதி வந்து இந்தியாவில் வாங்கின கடன். இப்போ இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருடையது? செபியுடையது. அப்ப செபிக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? அதானியுடையது. தெரிவிக்கல அப்படின்றதே ஒரு அஃபென்ஸ், அதுதான் உண்மையை மறைத்ததுன்னு அவங்க கேஸ் போட்டுருக்கிறாங்க. அப்போ அந்த அஃபென்ஸ்ல செபி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். உடனே சிபிஐயும் இடியும் அதானியை கைது செய்து யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்க, அவங்க சொல்ற மாதிரி ராம்தாஸ் சொல்றது போல நீங்க தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஒரிசா இங்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கீங்கல்ல, யார் யாருக்கு கொடுத்தீங்க சொல்லு அப்படின்னு அவரை கேட்கணும். யார் அதானியை கேட்டா தானே தெரியும், அது யாரை கேட்டா தெரியும். யார் அதானியோ அதானி சார்பாக யார் வந்தாங்களோ அவர்களை கைது செய்து விசாரிச்சாதான் தெரியும். அப்ப இங்க புகார் கொடுக்க வேண்டியவர்கள் ஒண்ணு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அல்லது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க 2 பேருமே கம்முன்னு இருக்கிறாங்க. அவங்க கம்முன்னு இருக்கிறது மட்டும் இல்ல, தப்பே நடக்கலன்னு சொல்லிட்டு பிஜேபி வாதாடுது. பிஜேபியினுடைய MP மகேஷ் ஜெத்மலானி தப்பு நடக்கல, இந்த குற்றச்சாட்டே ராகுல் காந்தியோட சதி அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப ராம்தாஸ் அதை போய் அங்க கேட்கட்டும், இங்க கேட்கறது இருக்கட்டும். தப்பே நடக்கலன்னு உங்க தலைவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, எந்த தவறும் நடக்கலன்றாங்க. நீங்க இங்க தவறு நடந்துருச்சுன்னு கேக்குறீங்க. அமெரிக்கா சொல்றது பொய், அது ஒரு டீப் ஸ்டேட்டினுடைய சதி என்று பிஜேபி பேசிட்டு இருக்குது. அதை சொல்வதை விட்டு விட்டு இத வண்டியை வந்து இந்த பக்கம் திருப்புறாங்க, நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு என்ன சொல்வது, திமுக மேல பழி போட்டு மோடியை, அதானியை காப்பாற்றுவதற்கான முயற்சி. அந்த முயற்சியில தான் ராமதாஸ் ஈடுபட்டு இருக்கிறார். ராமதாஸ் மட்டும் இல்ல, யார் இதெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாரும் இதான் செய்யறாங்க. ஆனா நியாயமா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்வியை மட்டும் இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியில 7 ரூபா ஒரு யூனிட்னு போட்டிருக்கிறாங்க, நாங்க 2 ரூபா 61 காசுக்கு வாங்கியிருக்கோம்னு சொல்றாரு இல்லையா. அப்ப 7 ரூபாய்க்கு போட்ட கான்ட்ராக்டை ரத்து பண்ணுங்க, எடப்பாடியை கைது பண்ணுங்க, ஜெயலலிதா ஆட்சியில என்ன ஊழல் நடந்தது அதை விசாரிங்க என்று ராமதாஸ் கேட்கணும், எடப்பாடி கேட்கணும், மூத்த பத்திரிகையாளர்கள் கேட்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க.
இல்ல பொதுவா இந்த கேள்விகள் எல்லாமே வந்து நம்ம மக்களுடைய பணம் வீணா போகுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் வருது. இப்ப நீங்க அதானி தப்பு பண்ணிட்டாரு, அதானியை கைது செய் அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல சம்பந்தப்பட்ட அந்த 5 மாநிலங்களும் அங்கேயும் தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறதையும் ஒத்துக்கணும்ல. இப்ப தமிழ்நாடா இருந்தாலும் அங்க அதானி செஞ்சது தப்பு, இப்ப நீங்க அங்க வழக்கு போடுங்க, அதானியை கைது செய்யுங்க அப்படிங்கும் போது இங்கேயும் வந்து நீங்க விசாரணையை துரிதப்படுத்துங்க, நாங்க குற்றமற்றவர்கள், நாங்க கிளீன் ஸ்லேட், அப்ப நீங்க வந்து விசாரணையை துரிதப்படுத்துங்க, எங்க மாநிலத்து மேலே நீங்க விசாரணை வைங்க, நாங்க பதில் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு பதிலுக்கு போறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்ல அது இப்போ இங்க தமிழ்நாட்டு அரசு அதை சொல்லல. ஆனா ராகுல் காந்தி தெளிவா சொல்லியிருக்காரு, எஃப்ஐஆர் போடுங்க, அதானியை கைது பண்ணுங்க, யாரெல்லாம் வாங்கினாங்களோ எல்லாரையும் கைது பண்ணுங்க. அவர் இது சொன்னதற்கு பிறகு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு 100 கோடி ரூபாய் அதானி நன்கொடை கொடுத்திருந்தாரு. அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சரிதானா? அப்ப எஃப்ஐஆர் போடட்டும், யார் வாங்கினதாக குற்றம் குற்றச்சாட்டு தான். இப்ப அங்க சொல்லியிருக்கிறது குற்றச்சாட்டு தான். குற்றச்சாட்டு யார் மேல இருக்குதோ அவங்கள தாராளமா விசாரிக்கட்டும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னாக்கா, இப்ப இது பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம எப்படி பேசுறோம், ஜெகன்மோகன் ரெட்டி பணம் வாங்கிட்டாரா, காங்கிரஸ்கார முதலமைச்சர் பணம் வாங்கிட்டாரா, ஒரிசால பணம் வாங்கிட்டாங்களா, திமுக கவர்மெண்ட்ல யார் பணம் வாங்கினாங்க, இப்படி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா என்னுடைய கருத்துப்படி இது வந்து 2ஆம் பட்சமான, 3ஆம் பட்சமான, 4ஆம் பட்சமான பிரச்சனை. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, SECI அப்படின்றதே ஒரு ஸ்கேம். இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்றது இருக்கு இல்லையா, அதுதான் ஆக பெரும் முதன்மையான ஊழல். இதை பற்றி தான் நாம் பேச வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு பழமொழி இருக்கு, நொங்கு தின்னவனை விட்டுட்டான், நோண்டி தின்னவனை சிக்கிட்டான்ற மாதிரி. இதுல ஒரு ஊழல் நடந்திருக்குன்னே வச்சுக்குவோம், நான் இப்ப இல்லைன்னு பேச வரல. அது வந்து மொத்த கொள்ளையில் 5% கூட இருக்காது. அந்த மொத்த கொள்ளையை விட்டு இந்த பக்கம் பாருங்க என்று திசை திருப்புவது மக்களை ஏமாற்றுகின்ற செயல். இதை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் செய்யக்கூடாது. இனிமையாவது அவர் திருந்தணும். கண்டிப்பா எத்தனை % இருந்தாலும் கொள்ளை தான். அதை கண்டுபிடிக்க வேண்டியதும் அதை அகற்ற வேண்டியதும் எல்லாருடைய கடமை தான். இதுல இது சார், இப்போ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படிங்கறத நம்ம பேசும்போது இங்க ஒரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அங்கித் திவாரி அப்படிங்கிற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரிய இங்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தது கூடாதுன்னு சொல்லி அதற்கு பிறகு இல்ல அதாவது இந்த லஞ்சம் போன்ற விஷயங்கள்ல இதுக்கு வந்து நம்ம கால அவகாசம் இல்ல, மத்தியில இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு நம்ம சொல்றதுக்கு கால அவகாசம் இல்லைன்னா இங்க லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்ணலாம் அப்படிங்கறதும் ஒரு வழிவகை இருக்கு. இப்ப இந்த பார்ட்டை எடுக்கிறாங்களே, அது மாதிரி தமிழ்நாடு கூட இந்த விஷயத்துல நம்ம வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரணைக்கு உத்தரவிடலாம். இன்னொன்னு, இந்த காலகட்டத்துல நடந்திருக்கா, அந்த குற்றச்சாட்டு வருது இல்ல, அப்ப இந்த காலகட்டத்துல உண்மையிலேயே வந்து இங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்துல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் யாரு, என்ன நடந்தது, இந்த விஷயங்களையும் தார்மீக அடிப்படையில நம்ம விசாரணைக்கு உத்தரவிடலாம் இல்லையா? இல்ல, இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள இந்த அதிகாரிகள் பணம் வாங்கினார்கள் என்று ஒரு பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்கும் பட்சத்துல அந்த புள்ளியிலிருந்து தமிழ்நாடு அரசு விசாரணை தொடங்கலாம். அந்த புள்ளியிலிருந்து தொடங்கலாம். ஆனால் அது வந்து முதல் புள்ளி. அடுத்த புள்ளி SECI, அதுக்கு அடுத்த புள்ளி அதானி. அந்த இடத்தை நோக்கி போகும்போது இப்ப நீங்க அங்கித் திவாரி மேட்டர் சொன்னீங்க. அங்கித் திவாரிய நம்ம DVSC கைது பண்ணாங்க. கைது பண்ணி இங்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விசாரிக்க ஆரம்பிச்சோடனே என்ன செஞ்சாங்க, எங்கால நீங்க விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ED அதிகாரிய அங்க கொண்டு போயிட்டாங்க. நடந்ததா இல்லையா? நீங்க அங்கித் திவாரி மேட்டர் எல்லாம் விடுங்க, ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமத்துக்குள்ள போலீஸ் போச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன செய்தது? அது எப்படி அங்க போலாம் உள்ள? ஏன் போகக்கூடாது? என்ன சட்ட ரீதியா என்ன தப்பு போலீஸ் உள்ள போனதுல? அப்போ அதை ஒரு உச்ச நீதிமன்றமே தலையிட்டு அதெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்று வாங்கினார்கள். அதனால விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அதிகாரம் அவ்வாறு குவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசிடம் ஒருவேளை அந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த புள்ளியிலிருந்து தொடங்கலாம். ஆனால் அதானியை கைது செய்வதோ SECI அதிகாரிகளை கைது செய்வதோ அது இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல, இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றம் எப்படி இருக்குது என்ற அடிப்படையில வச்சு பார்த்தாக்க அதெல்லாம் ஒரு கற்பனை, ஒரு இனிமையான கனவா இருக்கும்.
சரி, யார் அந்த புள்ளிய வைக்கிறது, புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுதான் இங்க பேசு பொருளா இருக்கு. பாப்போம் என்ன முடிவு இதற்கு வரப்போகிறது அப்படின்னு. ஆனா எப்படி பார்த்தாலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. எங்க சுத்தி நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு பைசா கூட நம்மளுடைய பணம் கூடாது. அப்படிங்கறத ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசும் சரி இத முடிவு பண்ணி அதற்கான தீர்வை நோக்கி நகரணும். இல்ல, மாநில அரசின் ஊழலை பற்றி பேசுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்த முழு சித்திரத்தை மறைப்பதற்கு அதை ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா, கருவியா பயன்படுத்தக்கூடாது. முழு சித்திரம் என்ன என்பதை மக்களுக்கு சொல்லணும். அதை சொல்லாமல் இதை மட்டும் இதுதான் பிரச்சனை என்பது போல காட்டுவதுதான் ஒரு ஏமாற்று அரசியல்னு கருதுறேன் நான். சரி, நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. Festive Sweet Delights, அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.